எந்தெந்த தொகுதியில யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி தொகுதியின் வேட்பாளரை பார்க்க போறோம். இங்க திமுக சார்பில் ஈஸ்வரசாமி, அதிமுக சார்பில் அப்புசாமி கார்த்திகேயன், நாம் தமிழர் சுரேஷ்குமார், பாஜக வசந்தராஜன் ஆகியோர் போட்டியிடுறாங்க. திமுக வேட்பாளர் பல வாக்குறுதிகளை இந்த இடத்துல வாரி இறைச்சி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் வேளாண் உற்பத்தி பொருட்கள் பாதுகாக்க குளிர்சாதன கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கிணத்துக்கடவு மற்றும் சுற்றுவட்டார பகுதியில கூட்டு குடிநீர் திட்டத்தை முறைப்படுத்தி அனைத்து கிராமங்களுக்கும் சீரான முறையில குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்ட்டு பரப்புரையின் போது பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோடாங்கிபாளையம், எம்மிடிபாளையம், லட்சுமி நகர், பகவதிபாளையம், புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொள்ளாச்சி மக்களவை தேர்தல் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி வீடு வீடா போய் தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாரு. அப்போ கடந்த 5 நாட்கள தேர்தல் பரப்புரையின் போது பொதுமக்களிடம் எங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம குறிப்பா பெண்கள் உற்சாகமா எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கிணத்துக்கடவு சுற்றுவட்டார பகுதியில் விவசாயம் சார்ந்த பகுதி இங்கு வேளாண் உற்பத்தி பொருட்களை பாதுகாக்க குளிர்சாதன கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். குடிநீர் பற்றாக்குறையை போக்க குடிநீர் திட்டத்தை முறைப்படி இங்க செயல்படுத்துவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன் அப்படின்ட்டு இவர் மேலும் மேலும் சொன்னதை வலுப்படுத்தி சொல்லிட்டு இருக்க. இதுல ஒன்னையும் நான் மாற்றி செய்ய மாட்டேன், என்ன சொன்னனோ அதை கண்டிப்பா செய்வேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் 1.15 குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு வராரு. இதுல சிலர் விடுபட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கிடைக்க நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படின்ட்டு வாக்குறுதி பண்ணியிருக்கிறாரு. இதுல பாருங்களேன், மகளிர் உரிமை தொகைக்கான பணத்தை அநேகர் வாங்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்த அநேக ஏழை பெண்களுக்கு அது கிடைக்கல அப்படின்ற மனக்குமரலும் நிறைய பெண்கள் கிட்ட இருக்கு. இதுல ஒரு கருத்து கணிப்புல சொல்றாங்க, வரப்போற இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் திமுகவால எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பது என்பதே இயலாத காரியமா போயிடும். அந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ் அவங்களுக்கு ஆயிடும். அதனால எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டலாம் அப்படின்னு கூட டவுட்டா பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வதந்தியும் உருவாக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் இது வதந்தியா கேள்விப்படுற விஷயத்த நாங்க உங்களுக்கு சொல்றோம். அப்படி இருக்கும்போது விடுபட்ட பெண்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்க வழிவகை செய்யப்படும் ஒரு வாக்குறுதி கொடுத்ததால அநேக பெண்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைவேறுமா அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. இந்த தேர்தல் இதுல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இந்த தேர்தல் முடிவு அநேக பெண்களுக்கு பாதகமா சாதகமா அமைய போதா அப்படின்றத நாமும் பார்க்கலாம். வல்லவன் உங்களில் ஒருவன்